புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் நேற்று விஷவாயு தாக்குதல் ஏற்பட்ட 3 பேர் உயிரிழந்த நிலையில் 2வது நாளாக இப்பகுதி மக்கள் விஷவாயு பீதியிலிருந்து விலகாமல் உள்ளனர். அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளவமுதன். இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்புக்காக, குறிப்பாக அவங்களுடைய அச்சத்தை போக்கும் வகையில் அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். 2வது நாளாக இந்த பகுதியில் மக்கள் சோகத்துடன் பீதியுடன் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் விஷவாயு தாக்குதல் மீண்டும் வருமா என்ற அச்சத்தின் காரணமாக தான் இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் நேற்றே வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டனர். உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். இருக்கும் ஒரு சிலரும் இந்த அவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். நேற்று அவர்கள் யாரும் சமையல் செய்யக்கூடாது என உழவர்கரை நகராட்சி அறிவுறுத்திய நிலையில் இன்றும் யாரும் சமையல் செய்யாமல் தான் உள்ளனர். அரசு சார்பில் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு வழங்கப்பட்டது. அதேபோல் இன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடுகளில் கழிவறைகள் பயன்படுத்தக்கூடாது என்பதை தொடர்ந்து நடமாடும் கழிவறை வைக்கப்பட்டிருக்கிறது. இது இங்கு உள்ள பள்ளி அருகிலே வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் மக்கள் தற்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் தங்களோட உறவினர் வீடுகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் செல்ல வேண்டிய சூழல் தான் காணப்படுகிறது. நேற்று இரவு முழுவதும் மக்கள் பீதியில் இருந்தார்கள். காலையில் அவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்று பார்த்தார்கள். ஆனால் பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் கழித்து தான் இந்த கழிவு வாய்க்கால்களை சுத்தம் செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் இன்னும் ஒரு நாள் இந்த பகுதி மக்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதேபோல் புதுநகர் பகுதியில் ஒரு அரசு தொடக்கப்பள்ளி இருக்கிறது. அதேபோல் இமாக்குலேட் தனியார் பள்ளியும் இருக்குது. இந்த 2 பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது தெரியாமல் வந்த அரசு தொடக்கப்பள்ளிக்கு 4 மாணவர்கள் வந்தார். அவர்களுக்கு விடுமுறை என்று கூறப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த பள்ளி இப்போ வெறுமனே காட்சி அளிக்கிறது. ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். வகுப்பறையில் மாணவர்கள் இல்லை. இதேபோல புதுச்சேரியில் உள்ள பொதுப்பணித்துறை, காவல்துறையினர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தற்போது இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அதேபோல் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஆம்புலன்ஸும் நிறுத்தப்பட்டிருக்குது. யாருக்காவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 3 பேர் மட்டுமே தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் 2வரும் உடல் நலத்தோடு இருப்பதாக சுகாதாரத்துறை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.